நான் ஆயுதங்களை சோதித்து விட்டேன். அனைத்து ஆயுதங்களுமே மிகவும் கூர்மையாகவே உள்ளன. ஆனால் இதெல்லாம் பத்தாது. இன்னும் நிறைய ஆயுதங்கள் செய்ய வேண்டும். அதையும் வித்தியாசமாக செய்ய வேண்டும். ஜோதா பேகத்தின் யோசனையை பாராட்டியே ஆக வேண்டும். அவருடைய யோசனை ஒன்றை நிரூபித்து விட்டது. இந்த முகலாய ராஜ்யத்தில் மல்லிகா ஹிந்தாக இருப்பதற்கு தகுதியானவர் என்று. நிச்சயமாக மல்லிகா ஹிந்த் அனைத்து பதவிக்கும் தகுதியானவர்கள் தான். அவர்கள் தனியாளாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு தந்துள்ளார்கள். இனியும் அதை செய்வார்கள். நீங்கள் அவர்களை பற்றி பெருமையாக பேசுவதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் மகாராணியை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? பாட்டி அவர்கள் எடுத்த முடிவும் நம் அனைவரின் நலனுக்காகத்தான். ஆனால் எனக்கு அவர்கள் எடுத்த முடிவில் விருப்பமில்லை. முக்கியமாக மல்லிகா ஹிந்த் மதம் மாறும் விஷயம். மல்லிகா ஹிந்த் இன்று வரை கிருஷ்ணனை பற்றிய கதையை எனக்கு கூறியிருக்கிறார்கள். குரானை பற்றி கூட நிறைய விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். கல்மா படிப்பது நான் முதலில் அதை அவர்களிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டேன். இன்று வரை அவர்கள் எந்த ஒரு மத விஷயத்தையும் என்னிடம் திணிக்க முயற்சி செய்ததில்லை. அதோடு இந்த மதத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தியதும் இல்லை. அப்படி என்றால் இளவரசர் அவர்களே, நீங்கள் உங்கள் பாட்டியாருக்கு கூறி புரிய வைக்கப் போகிறீர்களா? இல்லை பீர்பால் அவர்களே, நான் அவ்வாறு செய்ய போவதில்லை. அவ்வாறு நான் செய்தால் பிறகு மல்லிகா ஹிந்த் பலவீனமானவர்கள் என்பது போல் ஆகிவிடும். மல்லிகா ஹிந்த் இன்று வரை எந்தவித பிரச்சனையையும் நேருக்கு நேர் சந்தித்தவர்கள். எனக்கு அவர் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. பாட்டிக்கு அவர்கள் புரிய வைப்பார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் தாயார் மீது இருக்கும் அக்கறையை நினைத்தால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். அத்தை அவர்களே, இந்த ஆரம் மிகவும் அழகாக இருக்கிறது. பிறகு இது ஜோதா பேகத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். மகாராணி அவர்களே, நீங்கள் ஜோதா பேகத்திற்காக ஒரு மோதிரம் செய்து கொண்டு வர சொன்னீர்கள் அல்லவா? அதற்கு அவசியமில்லை. இங்கிருந்து நேராக அவளுடைய அறைக்கு செல். அவளுக்கு எது பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளட்டும். சரி. அத்தை அவர்களே, ஜோதா பேகத்தினால் எவ்வளவு மனமுடிந்து போயிருக்கிறீர்கள் என்று நன்றாக தெரிகிறது. அனைவருக்கும் தாங்கள் அவர் மீது அன்பாக இருந்தது தெரியும். இருப்பினும் அவர் உங்களை உதாசீனப்படுத்தி விட்டாரே. எச்சரிக்கை! ஜோதா பேகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதை இங்கு வைத்துவிட்டு செல். அத்தை, நானே என்னுடைய கைகளால் உங்களுக்கு பிடித்த பாயாசத்தை செய்திருக்கிறேன். சாப்பிடுங்களேன். எனக்கு இப்பொழுது பசி இல்லை. சிறிதாவது சாப்பிடுங்களேன் அத்தை. நான் சொல்வது உனக்கு புரியவில்லை? எனக்கு இப்பொழுது வேண்டாம். சாப்பிடுவது என்ன? உன்னிடம் பேசக்கூட நான் விரும்பவில்லை. இவ்வாறு நடிப்பதை விட்டுவிட்டு இங்கிருந்து செல். ஜோதா பேகம், தாங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். அத்தை அவர்களின் மனநிலை சரியில்லை. நில்லுங்கள் ஜோதா பேகம். இந்த உணவை எடுத்துச் செல்லுங்கள். இதை யாரும் உண்ண மாட்டார்கள். அத்தை அவர்களே, ஜோதா பேகம் வேண்டுமென்றே அவ்வாறு செய்யவில்லை. தயை கூர்ந்து அவரை மன்னித்து விடுங்கள். சலிமா பேகம், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். பிரமாதம் அத்தை அவர்களே, பிரமாதம். என்னுடைய வேலையை தாங்கள் இவ்வளவு சுலபமாக்கி விட்டீர்கள்.
இந்த யுத்தத்திற்கு நான் என் மகன்களோடு செல்லப் போகிறேன். நான் இங்கு இல்லாத நேரத்தில் தோடமல் அவர்களே, நீங்கள் தான் அனைத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ராஜா பகவந்தாஸ் அவர்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறேன். உங்கள் உதவிக்காக அவருடைய சிறிய படை ஒன்றை நான் இங்கே அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு கவலை வேண்டாம் ஷகன்ஷா. நீங்கள் இல்லாத வேளையில் ஆக்ராவை பாதுகாப்பது எங்கள் கடமையாகும். ஷகன்ஷா, நீங்கள் வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அத்தை எதற்காக என் மீது எவ்வளவு கோபப்படுகிறார் என்று புரியவில்லை. நான் உண்மையில் அவர் மீது நிறைய அன்பு வைத்திருக்கிறேன். அவர் மனதை காயப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் ஷெயின்ஷாவின் வார்த்தையை மீறி என்னால் எதுவும் செய்ய இயலவில்லை. உனக்கு தெரியுமல்லவா, நான் ஆமீரிலிருந்து ஆக்ரா வந்த பொழுது இங்கு அனைத்து விஷயங்களிலும் அவர்தான் எனக்கு துணையாக இருந்தார். எப்பொழுதும் என்னுடனேயே இருப்பார். ஆனால் இந்த முறை அவர் என் மீது கோபித்துக் கொண்டு ஒதுங்கி நிற்கின்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் மதம் மாறி இருக்கலாம். அத்தையின் மனதாவது காயப்பட்டிருக்காமல் இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இரு, நம்பிக்கை வை, பார்த்து கொண்டே இரு. காலப்போக்கில் மகாராணியார் அவர்களின் கோபம் தணிந்து போகும். ஜோதா, இவ்வாறு அழுது கொண்டே இருந்தால் பிறகு ஷெயின்ஷா கோபப்படுவார். ஷெயின்ஷா, தாங்களா? ஷெயின்ஷா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நான் கூறுவதை கேளுங்கள் ஷெயின்ஷா. கடவுளே, என்ன இது? இப்போது ஷெயின்ஷா நேராக அத்தையிடம் சென்றால் பிறகு அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டால் என்னுடைய கவலை இப்பொழுது ஒன்றுதான். என்னால் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் இளவரசி, தாங்கள் என்னை அழைத்தீர்களா? நீ எனக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும். கூறுங்கள் அண்ணா. குத்துப், நீ இந்த தகவலை அனர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஆனால் இளவரசி, உங்களுக்கே தெரியும், நான் அவரை சந்திக்க கூடாது என்பது ஷெயின்ஷாவின் கட்டளை. அதைத்தானே கூற வருகிறாய்? நான் அவரை சந்திக்க செல்லவில்லை குத்துப். இந்த தகவலை நான் அவருக்கு தெரியப்படுத்தத்தான் நினைக்கிறேன். குத்துப், நீ மறுக்க மாட்டாய் என்று நான் நம்புகிறேன். நீ இந்த தகவலை அவரிடம் சேர்க்க வேண்டும். சரி அண்ணா, இந்த செய்தி நிச்சயமாக அவரை சென்றடையும். நன்றி. நன்றி குத்துப். எச்சரிக்கை! ருக்கையா பேகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சலாம் பெரியம்மா, தாங்கள் இங்கு என்ன செய்வது? எனது மகனுக்குத்தான் என்னை பார்க்க நேரமே இருப்பதில்லையே. ஆகையினால்தான் நானே நேரில் வந்து உன்னை சந்திக்க நினைத்தேன். அப்படியெல்லாம் இல்லை பெரியம்மா. உங்களை சந்திக்க எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், இப்படி அமருங்கள், வாருங்கள். எனக்கான நேரம் உன்னிடம் இருக்கும் பொழுது ஏன் என்னை காண நீ வரவில்லை? உனக்குதான் தெரியும் அல்லவா, நீ விரைவிலேயே யுத்தத்திற்கு போகப் போகிறாய் என்று. அதனால் எத்தனை நாட்களுக்கு பிறகு உன்னை நான் பார்க்க போகிறேனோ என்று தெரியவில்லை. இருந்தும் நீ என்னை காண வரவில்லை. பெரியம்மா, எனக்கு தெரியும், உங்கள் கண்களில் என்னுடைய முகம் எப்பொழுதும் இருக்கும். ஏன் இவ்வாறு பெரியம்மா பெரியம்மா என்று அழைக்கிறாய் சலீம்? நீ என்னை அம்மா என்று அழை, அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். மகாராணி அவர்கள் ஜோதா பேகத்தை இஸ்லாம் மதத்திற்கு மாற அழைத்து சென்றார்களாம். ஆனால் கடைசி நேரத்தில் ஜோதா பேகம் மதம் மாறுவதற்கு மறுத்துவிட்டாராம். எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அப்படி ஜோதா பேகம் மதம் மாறி இருந்தால் உனது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைத்திருக்கும். அன்னையே, உண்மையை கூறவா, எனக்கு அதை நினைத்து சிறிதளவும் வருத்தமில்லை. மாறாக மகிழ்ச்சிதான் உள்ளது. மல்லிகா ஹிந்த் தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒருவேளை அவர்கள் அவ்வாறு செய்திருந்தால் என்னால் என்னையே மன்னித்திருக்க இயலாத. நான் அதை விரும்பவும் இல்லை. எனக்காக அவர்கள் தன்னுடைய மதம், தன்னுடைய நம்பிக்கை எதையும் மாற்றக்கூடாது. நான் ஒன்றும் அந்த அளவிற்கு கொடுமைக்காரன் அல்ல. கொடுமைக்காரி ஜோதா பேகம் தான். அவர் தனது மகனின் சந்தோஷத்தை நினைக்கவில்லை. நாளை தனது மகன் ஷெஹன்ஷாவாவதற்கு இந்த சிறு தியாகத்தை கூட செய்யக்கூடாதா? அன்னையே, நாளைய ஷெஹன்ஷா யார் என்பதை இன்றைய ஷெஹன்ஷா முடிவு செய்து கொள்ளட்டும். பெரியம்மா, உண்மையை கூறவா, மல்லிகா ஹிந்தை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது.
அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்கிறார்கள். தான் கடந்து வந்த பாதையை அவர்கள் மறக்கவில்லை. எனக்கு பாட்டியம்மா மீது அன்பு இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் முழுக்க முழுக்க மல்லிகாயந்திற்கு மட்டும்தான் ஆதரவாக இருப்பேன். சப்பாஷ் மகனே, இந்த வார்த்தையை நீ கூறி நான் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். இன்று ஜோதாபேகத்தை நினைத்து அல்ல, உன்னை நினைத்தும் நான் பெருமைப்படுகிறேன். சப்பாஷ். இது போலவே அனைத்து விஷயங்களிலும் யோசித்து நல்ல முடிவை எடு. நான் சென்று வருகிறேன். ஹுதாஃபிஸ். குதாஃபிஸ் அன்னையே. எச்சரிக்கை, ஷகன்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வா ஜலால். பார்த்தாயா, எவ்வளவு அழகான மோதிரங்கள். உன்னுடைய விசேஷ பேகங்களுக்காக செய்தேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இதில் 2 மோதிரங்கள் தான் இருக்கின்றன. விசேஷ பேகங்கள் 3 ஆயிற்றே. எனக்கு தெரியும். அப்படியா? அப்படி என்றால் இதில் எதை நீங்கள் ஜோதா பேகத்திற்கு அணிய போகிறீர்கள்? நகை செய்தவர்களே நான் ஜோதா பேகத்தின் அறைக்கு அனுப்பியுள்ளேன். ஒருவேளை நான் தேர்ந்தெடுத்ததை அவர்கள் பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடாதல்லவா? அவருக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளட்டும். அவர் விருப்பத்திற்குத்தானே முடிவுகளை எடுப்பார். உங்களை எதிர்த்து பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் என்ன கூறுகிறேன் என்றால், முன்பெல்லாம் நீங்கள் ஜோதா பேகத்திற்காக பரிந்து பேசுவீர்கள். ஆனால் இப்போது ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் கூறிய ஒரு வார்த்தையை அவர் மறுத்துவிட்டார். அதற்காக இந்த அளவிற்கு வெறுப்பதா? அவ்வளவுதானா உங்களது பாசம்? அவர் மதத்தை மாற்றிக்கொள்ளாதது சரிதான். என்னை பொறுத்தவரை அவர் எடுத்த முடிவு மிகவும் சரியானது தாயே. இப்பொழுது என் முன் அமர்ந்திருப்பது ஜோதா பேகத்தின் கணவரா இல்லை இந்த சாம்ராஜ்யத்தின் ஷகன்ஷாவா? உங்கள் முன்பு இப்போது அமர்ந்திருப்பது உங்கள் மகன்தான் தாயே. உங்களது மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் தானே ஜோதா பேகம் எனக்கு மருமகள் அல்ல, என் மகள் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இன்று மகள் மீது இவ்வளவு கோபமா? நீ வேண்டுமென்றால் என்னிடம் கோபப்படலாம். ஆனால் என் மனதை நான் மாற்றிக்கொள்வதாக இல்லை. ஜோதா பேகம் நடந்து கொண்டது சரியில்லை. இந்த முடிவை என்னுடைய சுயநலத்திற்காக நான் எடுக்கவில்லை. என் குடும்பத்தின் நலனுக்காகத்தான் நான் எடுத்தேன். நீங்கள் செய்ததை நான் தவறு என்று கூறவில்லை தாயே. உங்களுக்கு சரி என்று தோன்றியதை செய்தீர்கள். அதேபோல் ஜோதா பேகத்திற்கு சரி என்று தோன்றியதை தான் அவர் செய்தார். அவர் கடந்து வந்த பாதையை மறக்கவில்லை. அதை பெருமையாகத்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். அவர் தன் கணவனது வெறுப்பை மீறி எதுவும் செய்யவில்லை. சில நேரங்களில் நன்மைக்காக பிடிவாதத்தை விட்டுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். நீ உன் மனைவியை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக வந்திருந்தால் நான் உன்னோடு பேச விரும்பவில்லை. ஒரு ஷெகன்ஷாவாக இருந்த நீ எனக்கு கட்டளையிட்டால் அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன கட்டளையிட வேண்டும் என்று கூறுங்கள். அவர் கூறியது என்னவென்று தெரியுமா? தாய் மகளுக்கு இடையே நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கூறினார். எங்கள் பிரச்சனை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்றார். நான் உங்களிடம் இதைத்தான் கூற வந்தேன் தாயே. எனக்கு இப்போதும் அந்த பெண்ணை ஞாபகம் இருக்கிறது. தன் 2 வயது மகனை விட்டுவிட்டு தன் கடமையை செய்வதற்காக உங்கள் வாழ்க்கையே நீங்கள் அர்ப்பணித்தீர்கள். நல்லவை கெட்டவை அனைத்தையும் நீங்கள் தனி ஆளாக சமாளித்துக் கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் மகளிடம், நீங்கள் மகளாக ஏற்றுக்கொண்டவரிடம், இன்று உங்கள் மகள் நீங்கள் கூறிய ஒரு கட்டளையை ஏற்றுக்கொள்ளாததால் அவர் மீது உங்களுக்கு இவ்வளவு கோபமா? நீங்கள் இந்த ராஜ்யத்திற்கு மகாராணி, ஒரு ராஜபுத்திரியை மருமகளாகவும் மகளாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் தாயே. நான் வந்த விஷயத்தை ஒரே வார்த்தையில் கூறிவிடுகிறேன். நடக்கும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். முன்பு போலவே நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருங்கள். ஹொசூர், உங்களுக்கு இந்த மடல் வந்திருக்கிறது. யாரிடமிருந்து? இளவரசர் சலீமின் நண்பர் குத்துப் கொடுத்தார். சலீமுடைய மனதில் இருக்கும் மகாராணிக்கு சலீமுடைய ஆதாப். நான் யுத்தத்திற்கு செல்கிறேன். யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பு உன்னை நேரில் பார்க்க ஆசைப்படுகிறேன்.
நீ ஷென்ஷாவின் கட்டளையை மீறமாட்டாய் என்று எனக்கு தெரியும். அதேபோல் நானும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆகையால் இந்த கடிதம் மூலம் உன்னிடம் பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன். செல்வதற்கு முன்பு உன் முகத்தை ஒருமுறை பார்க்க விரும்புகிறேன். ஆனால் இந்த சூழ்நிலையில் அது நடக்காது என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, நீ எனக்கு முன்பு ஒரு விசேஷ பரிசை அனுப்பியிருந்தாய். பதிலுக்கு நானும் இந்த கடிதம் மூலம் உனக்கு ஒரு அழகிய பரிசை அனுப்பி வைக்கிறேன். சிறு வயதில் உன்னுடைய தந்தையார் எனக்கு இந்த தாயத்தை கட்டிவிட்டார். இன்று வரை இது என்னுடனே இருந்து என்னை பாதுகாத்து வருகிறது. இப்பொழுது நான் இதை உனக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். எனக்கு யுத்தத்தில் ஏதேனும் நடந்தால் இதை நீயே வைத்திருக்க வேண்டும். இது உன் பாதுகாப்பிற்காக. அதோடு நானும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என்பதை நினைவு வைத்துக்கொள். ஒருவேளை யுத்தத்தில் நான் மரணம் அடைந்து விட்டால் என் உயிர் என்னை விட்டு பிரியும் தருவாயில் வரை உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பேன் அனார்கலி. ஷென்ஷா, எங்கு சென்றீர்கள்? நான் கவலையாக இருந்தேன். எவ்வளவு நேரமாகிவிட்டது? என்னவாயிற்று? நான் நினைத்தேன் நீங்கள்... அதை அங்கே வையுங்கள். எனக்கு பசிக்கிறது ஜோதா பேகம். நான் உங்களோடு சேர்ந்து சாப்பிடலாமா? ஆனால் இப்பொழுது எனக்கு பசிக்கவில்லை. நீங்கள் சாப்பிடுங்களேன். ஜோதா பேகம், நான் யுத்தத்திற்கு செல்ல போகிறேன். சிறிது நேரம் உங்களோடு இருக்க வேண்டும். நீங்கள் மறுத்துவிட்டீர்கள் என்றால் நான் யுத்தத்திற்கு செல்லும் போது எனக்கு வருத்தமாக இருக்கும். நீங்கள் என்னோடு சாப்பிடவில்லையே என்ற வருத்தம் இருக்கும். அது போன்ற எந்த கவலையும் எனக்கு வந்துவிடக் கூடாது. முன்பெல்லாம் உங்களை பார்த்துக் கொள்ளும்படி என் தாயிடம் கூறுவேன். ஆனால் இப்போது அதுவும் முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஷென்ஷா. அத்தைக்கும் என் மீது பாசம்தான். இப்பொழுது ஏதோ சிறிது கோபமாக இருக்கிறார். உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள். நீங்கள் கோபமாக அத்தையை பார்க்கத்தானே சென்றீர்கள்? ஏதாவது கூறினீர்களா? கூறினேன். சுருக்கமாக கூறிவிட்டேன். முன்பு போலவே தாயும் மகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் கூறினேன். இங்கு பாருங்கள், எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீங்களும் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை என்று மோத்திபாய் கூறினாள். சரி, வாருங்கள் சாப்பிடலாம். மோத்திபாய் இருக்கிறாளே, சின்ன விஷயத்தை கூட பெரிதுபடுத்துகிறாள். இதில் மோத்திபாய் எந்த தவறும் செய்யவில்லையே. என்னிடம் உண்மையை கூறினாள். தாங்களும் பல நேரங்களில் பார்த்தால் பெரியவர் போல் இருப்பீர்கள், ஆனால் சிறு பிள்ளையை போல் அடம் பிடிப்பீர்கள். சாம்ராஜ்யத்தையே பாதுகாக்க வேண்டும் என்பீர்கள், ஆனால் உங்களை நீங்களே பாதுகாக்க மாட்டீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் என்னை நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியா? நீங்கள் சாப்பிட்டீர்களா? இல்லை அல்லவா? அப்படி என்றால் வாருங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு திராட்சை பிடிக்கும் அல்லவா? சரி, நானே என் கையால் உங்களுக்கு ஊட்டி விடுகிறேன். சாப்பிடுங்கள். என்ன நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்னை கடித்து விட்டீர்களா? இப்பொழுது நீங்கள் தானே கூறினீர்கள் நான் சில நேரங்களில் குழந்தையாகவே மாறிவிடுவேன் என்று. மிகவும் பிரமாதம். நினைத்தால் குழந்தையாக மாறுகிறீர்கள், இல்லை என்றால் பெரியவராகி விடுகிறீர்கள். பெண்களால் மட்டும் எப்படியெல்லாம் செய்ய முடிகிறது, ஆனால் ஆண்களால் ஏன் செய்ய முடியவில்லை? ஷேன்ஷா, ஒன்றை கூறவா? நீங்கள் சரியாக கூறினீர்கள். இது எனக்கும் ஒரு அக்னி பரீட்சைதான். ஆனால் நீங்கள் என்னை நினைத்தும் ஆக்ராவை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை. நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன். அதோடு அத்தைக்கும் நான் புரிய வைத்து விடுவேன். என் மீது எவ்வளவு நாள் கோபமாக இருக்கிறார் என்று பார்க்கலாம். நான் அவர் மகளாயிற்றே. அதனால் நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் யுத்தத்தில் செலுத்துங்கள். எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. இதை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஷேன்ஷா? நானும் உங்களை பார்த்து கற்றுக்கொண்டேன். நானும் இப்போது ஒரு சிறுவனாகிவிட்டேன்.